ஸ்டிச்சிங் வந்து லூஸாக வரும். ஓகேவா? அப்போ என்னன்னா மேலே டென்ஷன்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்க. டென்ஷன் செட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மிஷினில் நம்ம நூல் கோர்த்து அந்த கிண்ணம் இருக்கு பாருங்க, ப்ரெஷர் இருக்கு பாருங்க, டென்ஷன் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க அதை. அந்த ப்ரெஷர் போட்டு அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மிஷினில் கூட காமிக்கிறேன் பாருங்க. இதை பாருங்க. இப்போ இதுதான் அந்த ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா, டென்ஷன் செட்டு. இந்த இதுக்குள்ள நூல் ஏதாவது சிக்கியிருக்கான்னு பாருங்க. நல்லா ஊதிட்டு நூல் சிக்கியிருக்கான்னு பாருங்க. இந்த நூல் வந்து ஒரே லெவலாக வரணும். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்கணும். இந்த ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட்லாம் இருக்கணும். அதெல்லாம் வேலை செய்தான்னு பாருங்க. ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் இல்லைன்னா கூட நமக்கு வந்து நூல் வந்து லூஸ் ஸ்டைல் விழுகும். அந்த ப்ரெஷர் வந்து ஒரே அளவாக வரணும். இந்த கிண்ணத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிள் சொல்றாங்களே, இந்த கிண்ணம் 2 கிண்ணத்துக்கு நடுவில் நூல் பிசுறு எல்லாம் கொஞ்சம் மாட்டிடுச்சுன்னா லூஸாக வரும். அப்போ இதனால ஊதி விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை அவுத்தா கூட க்ளீனாக வந்துடும். இதை ஃபுல்லாக நீங்கள் இப்படி அவுத்தீங்கன்னா கூட அது ஃபுல்லாக வந்துடும். வந்துட்டு எடுத்து கூட நீங்கள் அதை க்ளீன் பண்ணிட்டு போடலாம். பாருங்க, இப்படியே நீங்கள் அவுத்தீங்கன்னா பொறுமையாக வருங்க. இந்த ப்ரெஷராக இருக்கிறது கரெக்டாக இது வந்துச்சா, இதை அப்படியே எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணலாம்.